friends, welcome to the Princey Blessy channels. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எதை பற்றி வீடியோ போட போகிறேன் அப்படின்னா பிளான்ட்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து செடியெல்லாம் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சில பேர் வந்து அது தண்ணி ஊற்ற மறந்துடுவாங்க, காஞ்சி போயிடும். அதனால அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அதுக்கு என்னென்னலாம் உரம் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எவ்வளோ செடி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவும் இந்த வீடியோ தான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன செடி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து எல்லா செடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்னென்னலாம் எப்படிலாம் வளர்க்கணும், அதை என்ன தொட்டிலெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் செவ்வந்தி பூ காமிக்கிறேன். செவ்வந்தி பூ வந்து ரொம்ப அழகான செடி, அழகான ஒரு பூ. அது ரொம்பவே அழகான ஒரு இதுதான். இது தலையில் கூட நீங்கள் எல்லோரும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தலையில் கூட வச்சுக்கலாம். செவ்வந்தி பூ நாங்கள் வச்சுருக்கோம். வாங்க நெக்ஸ்ட்டு செடியை போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கோழிக்கொண்டை செடி இருக்குது. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நிறையாவே வந்து கோழிக்கொண்டை தான் வச்சுருக்கோம். ரெட் கலரும் பிங்க் கலரும் தான் நாங்கள் மோஸ்ட்லி கோழிக்கொண்டை வச்சுருக்கோம். இந்த கோழிக்கொண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பூவை தான் கொடுக்கும். ஆனால் இது வந்து நம்ம தலையிலலாம் வச்சுக்க முடியாது, சும்மா வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய தொட்டியில் தான் வைக்கணும். கொஞ்சம் பெரிய தொட்டியும் சின்ன தொட்டியில் வந்து நம்ம வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி தொட்டியில் வந்து நம்ம வச்சிடக்கூடாது. இந்த பெரிய தொட்டியில் வச்சாதான் இது வந்து ஃப்ரீயாக வளரும். அது ஃப்ரீடம் அதுக்கு இருக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லாவே வளரும் சுதந்திரமாக. அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கை செடி தான் பார்க்க போகிறோம். முருங்கை செடி வந்து நம்ம முருங்கைக்கீரை குழம்பு வைப்பாங்க. முருங்கைக்கீரை வந்து நிறையாவே வந்து பண்ணலாம். தோசை ஊற்றும் போது அந்த தோசை மேலே இந்த முருங்கைக்கீரையில் அப்படியே தூவி விட்டோம்னா, தோசையிலலாம் வந்து தூவி விட்டோம்னா அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள் சுக்கிட்டி கீரை கூட ரொம்ப நல்ல கீரை, ரொம்பவே நல்ல சத்தான கீரை தான். எல்லா கீரையுமே ரொம்ப சத்தான கீரை தான். நமக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் நிறையா இந்த கொரோனா டைம்ஸில் வந்து இப்போ கூட நிறையாவே வந்து புதுசாக கொரோனா வேகமாக பரவுறதுனால நம்மளால் வந்து வெளியே போய் எங்கேயும் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் கை வந்து தொட்டிருப்பாங்க, வெளியே போயிட்டு அப்படியே வந்து தொட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வந்து இப்போ அவங்கக்கிட்ட போய் வாங்கும்போது நமக்கு வந்து சானிடைசர் இதெல்லாம் போடுறதுக்கு மறந்துடுவோம். ஏன்னா இப்போ வந்து கொரோனா கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து சானிடைசர்லாம் போட மாட்டோம். அதனால் நம்ம வந்து வீட்டிலையே நம்ம டெய்லி என்ன காய்கறியெல்லாம் ரொம்ப முக்கியமான காய்கறி எதெல்லாம் வேணுமோ அதெல்லாமே நீங்கள் வந்து செடி வச்சுக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வேறு செடி போய் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நிறையவே செடி வச்சுருந்தோம். சுற்றி வந்து தோட்டம் மாதிரி இருந்துச்சு, நிறைய செடி வச்சுருந்தோம். எல்லாமே வந்து காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்ச நாளாக வெயில் அடிக்கவும் ரொம்ப அதெல்லாம் காஞ்சிருச்சு. தண்ணி ஊற்ற மறந்தனால காஞ்சிருச்சு. இந்த மாதிரி மரம் வளர்கிறதெல்லாம் வந்து நம்ம பெரிய தொட்டியில் தான் வைக்கணும். இந்த பெரிய ட்ரம்மெல்லாம் ஓட்டை ட்ரம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி பெருசாக தான் வைக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு செடியை போய் பார்க்கலாம். இதோ நான் சொன்னல எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து கோழிக்கொண்டை தான் வச்சுருப்போம் அப்படின்னு. அது வந்து நாங்கள் அங்கங்கே கோழிக்கொண்டை நிறையாவே வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா பப்பாளி செடி. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா தெரியாமல் வந்து மரம் வளரும் அப்படின்னு தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சின்ன வாளியில் வச்சுட்டோம். சின்ன பக்கெட்டில் நாங்கள் வச்சனால அது ஃப்ரீடமாக தான் வளரும். ஆனால் பெருசாக இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஆனால் அது தெரியாமல் நாங்கள் வச்சுட்டோம். பப்பாளி செடி வந்து ரொம்பவே ரொம்ப சத்தான ஒரு ஃப்ரூட்ஸ் தான். பப்பாளி செடி வந்து நம்ம கொஞ்சம் பெரிய தொட்டியில் தான் வைக்கணும். அந்த ட்ரம் பாதி கட் பண்ணி அதில் தான் வைக்கணும். நீங்களும் எங்களை மாதிரி தெரியாமல் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மறக்காமல் வந்து காலையிலையும் சாயந்தரமும் செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. மறக்காமல் நல்ல தண்ணி தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட்டு செடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா செம்பருத்தி செடி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம்பருத்தி செடி வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து செம்பருத்தி வைப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து செம்பருத்தி வந்து அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். செம்பருத்தி சீரியலும் பார்ப்பாங்க, செம்பருத்தி செடியும் வச்சுக்குவாங்க. அது மாதிரி
செம்பருத்தி வந்து சாமிக்கு வைக்கலாம். செம்பருத்தி வந்து சாமிக்கெலாம் வைப்பாங்க. தலையில் தேய்ச்சி குளிப்பாங்க. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க தலையில் தேய்ச்சி குளிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மூஞ்சிக்கு கூட நம்ம வந்து அது சிலதெல்லாம் போட்டு அரைச்சி மூஞ்சி ஏதோ பண்ணுவாங்க. அது எனக்கு சரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம்பருத்தி செடி வந்து வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சாமிக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எல்லோ கலர் இது வச்சுருக்கோம். ரெட் கலர் இல்லாமல் எல்லோவோட இது வச்சுருக்கோம். நாங்கள் ரெட் கலர் வைக்கல, எல்லோ கலர் தான் வச்சுருக்கோம் நாங்கள். வாங்க நம்ம நெக்ஸ்ட் செடியை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி செடி. இது நான் புதுசாக இப்போ தான் கேள்விப்படுறேன். இது மிளகா செடி தான் மோஸ்ட்லி எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இது பேர் வந்து மிளகா தக்காளி செடி. நாங்கள் வந்து இங்கே பாருங்கள் மல்லித்தழை கூட வச்சுருக்கோம். பிரியாணி இதெல்லாம் செய்யும்போது நம்ம அடிக்கடி கடைக்கெல்லாம் போக தேவையில்லை. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மல்லி புதினா எல்லாம் மரம் வச்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி செடி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது பாருங்கள் கோழிக்கொண்டை, அடுத்து கோழிக்கொண்டை, மிளகு தக்காளி. எனக்கு வந்து இந்த செடி எங்களுக்குலாம் இங்கே வந்து செடி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். வீடு ஃபுல்லாக மாடியில் நாங்கள் வந்து மாடியில் இருக்கிறனால செடியெல்லாம் மாடியில் நாங்கள் இருக்கிறனால இதெல்லாமே வந்து செடியெல்லாம் சுற்றியும் செடி இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால நான் வந்து ஃபுல்லாக வந்து செடி தான் வச்சுருக்கேன். இன்னும் நிறையா வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது எல்லாமே வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு. அதனால நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் தான் இருக்கும் எங்ககிட்ட. மோஸ்ட்லி வந்து கோழிக்கொண்டை தான் வச்சுருப்போம். கோழிக்கொண்டையும் டேபிள் ரோஸும் தான் வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட்ஸ், பழமோட செடி, காய்கறி செடி இந்த மாதிரிலாம் நிறைய மோஸ்ட்லி எது யூஸ் பண்ணுவீங்களோ அதிகமாக அந்த செடி வீட்டில் வந்து வளர்த்துங்க. நீங்கள் அடிக்கடி கடைக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் பாதுகாப்பாகவும் இருக்கலாம். இதோ பாருங்கள் லைனாக இருக்கா கோழிக்கொண்டை. இதில் நாங்கள் போடவே இல்லை, கோழிக்கொண்டை நட்டு வைக்கல, அதுவாக இதுலேருந்து வளர்ந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா இருக்குது இங்கே பார்க்க போது உங்களுக்குலாம் தெரியும். நிறையா அதுவாக வளர்ந்தது தான். இதோ பாருங்கள் எல்லாமே அதுவாக வளர்ந்தது தான். நாங்கள் எதுவுமே நட்டு வைக்கவே இல்லை, அதுவாக வளர்ந்தது தான் எல்லாமே. அடுத்து பாருங்கள் டேபிள் ரோஸ். டேபிள் ரோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் ஸ்கூல்லேருந்து நான் கொண்டு வந்தேன். இது பாருங்கள், இந்த டவுனுக்கெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் கேக் வச்சு தருவாங்க. அந்த பவுல் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுக்காகவே அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம். இந்த டேபிள் ரோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து மிளகா செடி தான். இங்கே பாருங்கள் மிளகாலாம் இருக்கும். பாருங்கள் மிளகா செடி. மிளகாலாம் வந்து நமக்கு அதிகமாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் மிளகா செடி. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கோழிக்கொண்டை தான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோழிக்கொண்டை. இது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. கொஞ்ச நாள் தான் இது வச்சுருப்போம், ஆனால் இது வளர்ந்துருச்சு. இது பாருங்களேன் மேலே பூ விட்டுருக்கும். பாருங்கள் மேலே வந்து பூ விட்டுருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அது பெருசாக வரும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து பூ வைக்கிறதுக்காகவே நிறைய தொட்டியெல்லாம் காலியாக வச்சுருக்கோம். காஞ்சி போனதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய காலியாக வச்சுருக்கோம். இன்னும் நிறைய செடிஸ் வைக்கலான்னு. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வந்தி பூ. இதுவும் எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்கும். இன்னும் பாருங்கள் அழகாக இருக்கா செவ்வந்தி எல்லாம். தினமும் எங்கள் அம்மாவுக்கு அந்த பூ ரொம்பவே பிடிக்கும். அவங்க தினமும் சாயந்தரம் மேக்கப் பண்ணிவிட்டு இந்த பூவை வைப்பாங்க. எங்கள் அக்காவும் வைப்பான். அடுத்து பாருங்கள் இந்த சுற்றியும் வந்து டேபிள் ரோஸு, நடுவில் வந்து கோழிக்கொண்டை, சுற்றியும் வந்து பாருங்கள் டேபிள் ரோஸ் தான். இது நாங்கள் வந்து இந்த தொட்டி மட்டும் நாங்கள் கடையில் வாங்கினோம். மற்றதெல்லாமே வீட்டில் இருந்து எங்கள் ஸ்கூலில் இருந்து தான் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சுற்றியும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மேலே இருந்து இப்படி பார்க்கும்போது. ஏன்னா சுற்றியும் வந்து டேபிள் ரோஸ், நடுவில் வந்து கோழிக்கொண்டை இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து இது பாருங்கள் வெங்காயம், சின்ன வெங்காயம் செடி. சின்ன வெங்காயம் நம்ம அதிகமாக சிலதுக்கெல்லாம் நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதனால நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் செடி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயமும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகிறனால. நம்ம வந்து அடிக்கடி கடைக்கு போக முடியாதனால இந்த சின்ன வெங்காயம் செடி நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள் மிளகா செடி. இதுவும் எங்கள் வீட்டில் நிறையா வச்சுருக்கோம் நாங்கள். இது பாருங்கள் மிளகா செடி கூட நாங்கள் மோஸ்ட்லி வச்சுருக்கோம். பாருங்கள் மிளகா செடி.
அடுத்து பாருங்கள் வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீட்டில் நம்ம செடி வச்சோம்னா இந்த வல்லாரைக்கீரை வந்து ரொம்ப சத்தானது. நமக்கு வந்து ஞாபக சக்தி நிறையா இருக்கும். இந்த கீரையை நம்ம சாப்பிட்டோன்னா வயசானவங்களாம் வந்து மறதி அவங்களுக்கெலாம் வந்து ஞாபக சக்தி இருக்காது. அதனால் ஞாபக சக்தி ஞாபக சக்தி இருக்கணுன்னுக்காக இந்த வல்லாரைக்கீரை வந்து சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூலுக்கெலாம் போனோம்னா எக்ஸாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து சாப்பிட்டு போவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி நம்ம பார்க்குறதுக்கே. ஓகே, என்னோட இந்த வீட்லேயே நான் வச்சுருக்க தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் இன்றைக்கி தான் செகண்ட் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து புதுசாக நம்மளோட வீடியோவை பார்ப்பீங்க. புதுசாக வந்து பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கும் இந்த செடி வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருதுன்னா நீங்களும் வீட்டில் செடி வைங்க.